வணக்கம், வணக்கம் தமிழ் உறவுகளே! எப்படி இருக்கீங்க? பிக் பாஸ் தமிழ் சீசன் 8ல உறுதியான கன்ஃபார்ம்டு கண்டஸ்டன்ட் லிஸ்ட்ன்னு சில செய்தி சேனல்கள்ல வந்தது. நம்மோட இதுல வந்து ஆடிஷன் லிஸ்ட்ல 127 பேர் சொல்லியிருக்கோம். பட் இன்னும் ஒரு 10, 15 பேரோட ஃபோட்டோஸ் மட்டும் போடல. தனியா ஒரு வீடியோ போட்டுறலாம். பட் இப்ப இருக்கிற நம்மகிட்ட கண்டஸ்டன்ட் லிஸ்ட், அது உறுதியான கண்டஸ்டன்ட் லிஸ்ட்ன்னு சில செய்தி சேனல்கள்ல வந்தத நம்ம ஒரு வீடியோவா போடுறோம். அத வந்து ஒரு ஸ்லைட் ஷோவா உங்களுக்கு காட்டுறேன். காட்டிட்டு நான் பேக்கிரவுண்ட்ல நான் பேசுறேன். பாருங்க. இதுல யார் யார் வருவாங்கன்னு உங்களுக்கு தெரியுதோ அத சொல்லுங்க. அதேபோல பிக் பாஸ் இதுல முன்னோட்டம் அப்படின்னு சொல்லி ஒரு பிரிவியூ ஷோக்கு போயிருந்தோம். அங்க வந்து சில பேர் கண்டஸ்டன்ட் லிஸ்ட்லாம் சொன்னாங்க. அதுவுமே அதுக்கு முன்னாடி நம்ம யார் யாரெல்லாம் உறுதியான கண்டஸ்டன்ட்ஸ் அப்படிங்கிற லிஸ்ட் அப்படியே பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. அது நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. ஓகே. அதாவது பிக் பாஸ் தமிழ் கண்டஸ்டன்ட் லிஸ்ட்ல முதல்ல இருக்கிறது அக்ஷிதா. அக்ஷிதா எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். பட் அக்ஷிதாவோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன அப்படின்னா, அவங்க நிறைய சீரியல்ல நடிச்சிட்டு இருக்காங்க இப்போ. விஷாலும் அவங்களோட ஹஸ்பண்டா நடிச்சிட்டு இருக்காரு. 2 பேருமே பிக் பாஸ் வீட்டுக்கு வர போறதா கூட சில செய்திகள் வருது. அக்ஷிதா ஆல்ரெடி இந்த லிஸ்ட் அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்குங்க. பட் என்ன பொறுத்த வரைக்கும் அக்ஷிதா நல்லா பண்ணுவாங்க. பட் எத்தனை வாரம் தாங்குவாங்க, ஃபைனலிஸ்டா வருவாங்களா, டாப் 5ல வருவாங்களா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. பட் அது பொறுத்துட்டு தான் பார்க்கணும். பட் என்ன பொறுத்த வரைக்கும் அவங்க வருவாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். பார்க்கலாம். அடுத்ததாக வந்து அமலா ஷாஜி. அமலா ஷாஜி வந்து பிக் பாஸ் மலையாளத்துல ஏற்கனவே போயிருக்காங்க. பட் அவங்க வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அப்படின்னு கூட சொல்லப்படுது. அமலா ஷாஜி பொறுத்த வரைக்கும் அவங்க சில படங்களே நடிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். பட் என்ன பொறுத்த வரைக்கும் ஹீஸ் ஒரு கியூட் கண்டஸ்டன்ட். அவங்க இன்ஸ்டால வந்து நிறைய ஃபாலோவர்ஸ் வச்சிருக்காங்க. அதனால அவங்க வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்து பப்ளு பிருத்திவிராஜ். எனக்கு தெரிஞ்சு பப்ளு பிருத்திவிராஜ் வரமாட்டாரு அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. வந்தாருன்னா ஷாக்கிங் நியூஸ் தான் டு ஆல் த பிக் பாஸ் ஆடியன்ஸ். ஏன்னா பப்ளு பொறுத்த வரைக்கும் செமையா கட்டன் கொடுப்பாரு, கோவப்படுவாரு, பாசத்தை கொடுப்பாரு. அதாவது கோவம் உள்ள இடத்துல தான் குணம் இருக்குன்னு சொல்லுவாங்க. பட் அதை புரிஞ்சுக்காம தான் அவரோட புது ஒய்ஃப் வந்து அவரை பிரிஞ்சு போயிட்டாங்கிற வருத்தம். இதெல்லாம் தாண்டி பப்ளு பிருத்திவிராஜ் வந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கறத நீங்க கமெண்ட் பண்ணுங்க. பட் எனக்கும் அவர் வந்தால் நல்லதா இருக்கும் அப்படின்னு சொல்லி தோணுது. அதுக்கு அடுத்ததாக திவ்யா துரைசாமி. திவ்யா துரைசாமி வந்து இப்ப குகித் கோமாளிலயும் இருந்தாங்க. அப்புறம் உங்க பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவங்க வந்து பிக் பாஸ் வீட்டுக்கு வர போறதா இருக்கு. அவங்க வாழைன்னு ஒரு படத்துல சமீபத்தில் நடிச்சிருக்காங்க. ஓரளவு ட்ரெண்டிங்ல இருக்கிற ஒரு நடிகையும் கூட. இவங்க பிக் பாஸ் வீட்டுக்கு வருவாங்களா? வந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கறத சொல்லுங்க. பட் என்ன பொறுத்த வரைக்கும் அவங்க சூப்பரா கலக்கிட்டு இருக்காங்க. பார்க்கலாம் என்ன பண்றாங்கன்னு பார்ப்போம். வந்தால் நல்லா தான் இருக்கும் அப்படிங்கிறது தான். அதுக்கு அடுத்ததாக நம்ம விடிவி கணேஷ். சமீபத்தில் அவரோட பேர் வந்து பிக் பாஸ் கண்டஸ்டண்டா வருவாருன்னு சொல்லி அடிபட்டு இருக்கு. பட் அவர் கண்டிப்பா வந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான். நான் கூட சொன்னேன் இல்லையா நேற்றுக்கு பிக் பாஸ் முன்னோட்டம் அது பிரிவியூ ஷோல நிறைய பேர் சொல்லும்போது விடிவி கணேஷையும் சொன்னாங்க. நான் வந்து அன்ஷிதா அண்ட் ஆர்னவ் பேரை சொன்னேன். அவங்க காதல் ஜோடிகளா வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். ரொம்ப ஜோவியலா போச்சு. நானும் மாக்காப்பாவும் ரொம்ப அழகா பேசணும். அது அப்படியே வரும்னு நினைக்கிறேன் கண்டென்ட்டா. பார்க்கலாம். அதுக்கு பிறகு நம்ம குரேஷியும் ஆங்கர் நேத்து. பட் அவருமே வந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது அவரு நீங்க வரணும்னு சொல்லும்போது சிரிச்சாரு. பட் வந்தாலும் வரலாம் யாருக்கு தெரியும். பட் அவரு அதான் பிக் பாஸ்க்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த ஷோல இருக்கும். எப்படி அவர் கண்டஸ்டண்டா மாறுவாரு. அதனால குரேஷி வர்றதுக்கு வாய்ப்பு குறைவு தான். ஓகே. அதுக்கப்புறம் பூனம் பஜ்வா வந்து முத்தர கத்திரிக்கான்ற ஒரு படத்தை நடிச்சிருக்காங்க. நிறைய படங்கள் நடிச்சிருக்காங்க. எனக்கு ஞாபகம் அந்த படத்தை சொல்றேன். இவங்க ஒரு சீனியர் இதுல வரப்போறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பட் ஓரளவுக்கு என்ன ஒரு 35, 40 அந்த ரேஞ்சில தான் இருப்பாங்க. பட் இருந்தாலும் வந்தா நல்லா தான் இருக்கும். ஆமா. அடுத்தது ரஞ்சித்தும் ஒரு சீனியர் கேட்டகரி தான். பட் அவர் வந்து நிறைய படங்கள்ல நடிச்சிருக்காரு. இவர் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாவே இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் என்ன பொறுத்த வரைக்கும் நல்ல மனுஷன். பட் வந்தா எந்த அளவுக்கு கண்டென்ட் கொடுப்பாரு அப்படிங்கிறது தெரியல. என்ன கண்ணா எப்படி இருக்க அப்படின்னு தான் கேட்பாரு எல்லாரையுமே. எங்கிட்டயே அது மாதிரி பேசியிருக்காரு. அதனால சந்தோஷமான ஒரு விஷயம். ஓகே. அதே போல அக்ஷிதா. ஐயோ ரித்திகா சாரி அக்ஷிதா வந்து முதல்ல அதுக்கு முன்னாடி இருந்த ஒய்ஃபோட பேரை சொல்லிட்டேன். இப்ப இருக்கிற ஒய்ஃபோட பேரை சொல்லிட்டேன். இவங்க வந்து அக்ஷிதா சாரி ரித்திகா. பாருங்க கன்ஃபியூஸ் ஆகுது 2 பேரையும் வச்சுட்டு. 2 பேருமே வராங்க. அதனால கன்ஃபியூஸ் ஆயிடுது. ரித்திகாவும் வராங்க. ரித்திகா வந்து ஏற்கனவே அந்த சேனல் விட்டு வெளில போயிட்டாங்க. இப்ப விஷாலும் வெளில போயிட்டாரு. இந்த 3 பேர் வராங்க. அதாவது அக்ஷிதா, ரித்திகா அண்ட் விஷால். இந்த 3 பேரும் ஒரே இதுல இருந்து வராங்க. எல்லாம் ஒரு விஜய் டிவி ப்ராடக்டா இருக்குது. இது விஜய் டிவி ப்ராடக்ட் தான். ரோஷினி ஹரிப்பிரியன் பாரதி கண்ணம்மா நடிச்சதுக்கு அப்புறம் வெளியில வந்து நிறைய ஸ்ட்ரகிளிங்ல இருக்காங்க.
ஸோ அவங்க பிக் பாஸுக்கு வந்தா ஓரளவுக்கு நமக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட் கிடைக்கும்னு நினைக்கிறாங்க. நிறைய பேர் என்ன பிக் பாஸ் வந்தா பேர் கெட்டு போயிடும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லாருக்குமே இருக்கு. பேர் கெட்டு போறது அப்படிங்கிறதெல்லாம் கிடையாதுங்க. பட் என்ன பொறுத்தவரைக்கும் ஒரு நல்ல ஒரு பேரை கெடுக்கணும் அப்படின்னா இப்ப நீங்க ஒண்ணும் இல்ல. அசீம் வந்தாரு. ஒரு பக்கம் நெகட்டிவ் பாசிட்டிவான விஷயங்கள் தான் அதிகமா இருந்தது. அதே போல ஆரி எடுத்துக்கோங்க. ஆரிய பத்தி கழுவி கழுவி ஊத்துனாங்க உள்ள இருக்கிற கண்டஸ்டன்ட்லாம். ஆனா மக்கள் அவருக்கு ஆதரவு குடுத்தாங்க இல்லையா? அந்த மாதிரியான விஷயம் தான் நடக்கணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன். ஸோ ரோஷினி, ஹரி, பிரியன் அந்த மாதிரி இருப்பாங்கன்னு நம்புறேன். பார்ப்போம். சம்யுக்தா ரவிச்சந்திரனா அவங்க. இவங்க வந்து பிக் பாஸ் வீட்டுக்கு வரப்போதா கன்ஃபார்ம்டு கண்டஸ்டன்ட் லிஸ்ட்ல சொல்லியிருக்காங்க. பட் லெட்ஸ் சி அது எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறது தெரியல. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஓகே. அதுக்கு அடுத்ததாக நம்ம நடிகர் செந்தில் வந்து கன்ஃபார்ம்டு கண்டஸ்டன்ட் லிஸ்ட்ல இருக்காரு அப்படின்னு சொல்லி சில செய்திகள் சமீப காலமா வந்துகிட்டு இருக்கு. பட் அவரோட பேர் அடிப்படுது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அவர் வராரு அப்படின்னு சொல்ல முடியல. பட் பேர் லிஸ்ட்ல இருக்கு, கன்ஃபார்ம் லிஸ்ட்ல அப்படிங்கறத நான் சொல்லிக்கிறேங்க. அதுக்கப்புறம் ஷாலின் ஜோயா. அவர் வந்து ஆக்சுவலா ஷாலின் ஜோயா வந்து வரமாட்டேன் பிக் பாஸ்ல எனக்கு என்னங்க எனக்கு பேசவே வராது, நான் அப்படிங்க பண்ண முடியும் அப்படின்லாம் சொன்னாங்க. பட் அவங்க வந்து மலையாள லேடி, அவங்க ஒரு டிடிஎஃப் வாசனோட ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க, சாரி லவ் பண்றாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் பாட்டு ஏதாவது உலகிருக்கேன் இருக்காங்கன்னா ஒரு செய்திகள். அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரியல. பட் அவங்க வந்தா தமிழ் சரியா பேச மாட்டாங்க, அதுவே ஒரு கண்டென்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சோயாவை எடுக்கிறாங்களோங்கிற ஒரு சந்தேகம் இருக்கு. பார்க்கலாம். அவங்க வந்தாங்க விடிவி கணேஷ்லாம் இருக்காருன்னா கண்டென்ட் தெரிக்க விடுவாங்கிறது மாற்று கருத்தே இல்லை. பார்க்கலாம், பொறுத்து இருந்து பார்ப்போம். அதுக்கு அடுத்ததாக நம்ம சுனிதா கோகோய் வந்து கடைசியா இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி அவங்கள கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான். ஸோ அதாவது பிக் பாஸ்ல நீங்க கண்டஸ்டண்டா போகணும் அப்படின்னா சில வரன்முறைகள் இருக்கு. அதுக்கு தமிழ் பேச தெரியாத ஒரு 3-4 பேரை போடுவாங்க. அதுல சுனிதாவையும் சோயாவையும் போடுறாங்கன்னு நினைக்கிறேன். தெரிக்க விட போறாங்கன்னு நினைக்கிறேன் உள்ள வந்து. பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். லெட்ஸ் சி. ஸோ விஜய் விஷால் இவர் வந்து அந்த சேனல் இதுல வந்து ஒரு பெரிய கேரக்டர் நடிச்சிட்டு இருந்தாரு. வெளியில வந்திருக்காரு அப்படின்னா ஒரு ஏதோ முடிவோட தான் வந்திருக்காரு. நிறைய விஜய் டிவியோட ஷோவெல்லாம் கூட ஆங்கரிங் பண்ணியிருக்காரு. பட் இப்போ பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வரப்போறாரு அப்படிங்கிற ஒரு செய்தி வந்துட்டு இருக்கு. பட் என்னை பொறுத்த வரைக்கும் அருமையான நடிகர், வளர்ந்து வரும் நடிகர் கூட. ஸோ இவர் வந்து சினிமாவுக்கு போனோம் அப்படின்னா பிக் பாஸுக்கு வந்தா நமக்கு ஏதாவது வாய்ப்பு கிடைக்கும்னு நினைச்சு வரான்னு நினைக்கிறேன். இவரும் அடுத்த கட்ட வாய்ப்புக்காக காத்திருக்கிறார். பட் பார்க்கலாம், இது இவங்க எல்லாருமே தான் வராங்க. பட் நான் சொன்ன கன்ஃபார்ம்டு கண்டஸ்டன்ட் லிஸ்ட்ல சில செய்தி சேனல்களை வந்ததை தொகுத்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ இதுல யார் யார் வருவாங்கன்னு உங்களுக்கு என்ன தோணுதோ அதை வந்து இங்க சொல்லுங்க. நிச்சயமா நம்ம இன்னும் நிறைய விஷயங்கள் பேசுவோம். பட் எனக்கு ஒரே ஒரு வருத்தம் தான், என்னன்னா கண்டஸ்டன்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு எடுக்கிறவங்க வந்து செலக்டிவா எடுக்கணும், சூப்பரா இருக்கணும், கண்டென்ட் நல்லா கொடுக்கணும். நம்ம பேசும்போது கூட ஒரு சில விஷயங்கள் சொன்னோம். என்னன்னா கண்டென்ட் கொடுக்குறவங்க சண்டை போடுறவங்க நல்லவங்களா இல்ல வந்து நான் சும்மா அமைதியா இருந்து நல்லவங்களா காட்டிக்கிறவங்க நல்லவங்களா அப்படின்னு சொல்லிட்டு கண்டென்ட்டும் கொடுக்கணுங்க. ஏன்னா அசீம் வந்து கண்டென்ட்டும் கொடுத்துட்டு நான் கொஞ்சம் நல்லவரா இருந்ததுனாலதான் அவர் வந்து நம்ம பேசப்பட பொருளா மாத்தணும் இல்லையா? அதே மாதிரி யார் இருக்க போறாங்க? அருண் பிரசாத், அவரோட பேர் இல்ல. பட் அவர் கன்ஃபார்ம்டு கண்டஸ்டன்ட் இருக்காருன்னு சொல்றாங்க, இல்லைன்னு சொல்றாங்க. பட் அது கன்ஃபார்ம்டா தெரியாதனால அது போடல. பட் இந்த மாதிரி நிறைய பேர் அடிபட்டு கொண்டிருக்கிறது. நமக்கு அடுத்த வாரத்தை தெரியும். புதன், வியாழன், வெள்ளி அந்த ரேஞ்சில் தெரிஞ்சிடும் நினைக்கிறேன். பார்க்கலாம், லெட்ஸ் சி. பட் எல்லாரும் சேர்ந்து தான் நம்ம பேசுறோம். இதுல யார் யார் வருவாங்க உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கமெண்டா பதிவு பண்ணுங்க. மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ அண்ட் பை டு எவரிவன். ஸோ ஆதரவளிக்கின்ற அனைத்து நல்லுடங்களுக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ.